திருச்சி லோகநாதன் அவர்கள், சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் மற்றும் MS சீனிவாசன் அந்த பகுதியில் உள்ள சாலைகளுக்கு புதிதாக பெயர் சூட்டி பெயர் பலகைகளை திறந்து வைக்க வருகை தந்துள்ள பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக கலந்து கொண்டிருக்கும் பெருமதிப்புக்குரிய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்புக்குரிய தலைமைச் செயலர் அவர்களுக்கும் மாண்புமிகு மேயர், துணை மேயர், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும், இவர்கள் இந்த புகழ்பெற்ற இந்த மூவருடைய குடும்பத்தினர் அனைவருக்கும், காணொலி காட்சியிலே கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மரபு இசை மற்றும் திரை இசை ஆகியவற்றின் புகழ் செய்தி சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களின் நினைவாக அவர் வசித்து வந்த மந்தவெளிப்பாக்கம் கிழக்கு வட்டச்சாலைக்கு பெயர் பலகினை திறந்து வைத்திரும்படி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை பணிவோன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். வணக்கம். போற்றுதலுக்குரிய தமிழிசைக்கு மாபெரும் தொண்டு செய்த மும்மணிகள் பெயரால் இன்று மாண்புமிகு முதல்வர் எங்கள் அருமை அண்ணன் தளபதி அவர்கள், தமிழ்நாடு முதல் அமைச்சர் அவர்கள் இந்த சாலைகளை என்னுடைய அருமை தந்தையார் இசைமணி டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களது பெயரால் ஒரு சாலையை அர்ப்பணிப்பதற்காக என்னுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மக்கள் தொண்டி மகேசன் தொண்டி என்று தொண்டாற்றி வருகின்ற பெரியவர்கள் மத்தியிலே இசை தொண்டை மகேசன் தொண்டாக செய்து வந்த என்னுடைய அருமை தந்தையாருக்கு இந்த கௌரவத்தை அளித்தது வளர்கின்ற தலைமுறை இந்த பாதையை நல்ல பாதையாக பயன்படுத்தி நல்லிசை இனத்தார் சார்பாகவும் உலகளாவிய தமிழிசை நெஞ்ச மக்கள் சார்பாகவும் எங்களுடைய நன்றி கலந்த வணக்கங்களை மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களுக்கும், அமைச்சர்கள் மக்களுக்கும், மாநகராட்சி அன்பர்களுக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. கடந்த 70 ஆண்டுகளாக தமிழ் மக்களின் நினைவில் நீங்கா இடம்பெற்று வரும் நம் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு அணி செய்யும் விதமாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் விருப்பத்தின் பேரில் தமிழ்த்தாழ் வாழ்த்துக்கு இசையமைத்து 1970 இன்றும் அரசு மற்றும் கல்வி சாலைகளில் தமிழ்த்தாழ் வாழ்த்தினை முழங்கச் செய்து வரும் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை உறுத்தாக்கிக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு சார் கொடுக்க போவீங்க, போடுங்க போடுங்க. அப்படியே வாங்க சச்சின். போட்டு நான் அடுத்து நிக்கல, நான் எங்க இருக்கு? ஓகே சார். ஓகே சார். ஓகே வெயிட் சார், கொஞ்சம் வாங்க. அப்படியே இருங்க சார், அப்படியே இருங்க.
சார் கொஞ்சம் பின்னாடி அப்புறமா கூட எடுத்துக்கோங்க, நாங்கள் எடுத்ததுக்கப்புறம். ஓகேடா, ஓகே ஓகே ஓகேவா. நெக்ஸ்ட் மேம் அங்கே கொஞ்சம் நாங்கள் பின்னாடி வந்துடுங்க. இருங்க ஐயா, இருங்க ஐயா, ஒரு நிமிஷம். ஓகே ஓகே. எடுத்து ஒன்னா விட்டு அப்டேட் ஆட்டு நிக்கட்டுமா அப்படியே. அது எடுத்துட்டேன் இன்னொன்னு அங்க கிட்ட போ. ஓகே சார் 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 கொஞ்சம் பின்னாடி பின்னாடி வந்து ரெடி ரெடி இங்க பாருங்க. ஓகே தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். நான் திருவாரூர் சாய் கிருஷ்ணன். ஐயா குடும்பத்துக்கு ஒரு 30 வருஷமாக எனக்கு பழக்கம். சிறுகாழி அண்ணாவுக்கு வந்து சிவசுந்தரம் அண்ணாவுக்கு வந்து 30 வருஷமாக வாசிச்சிட்ருக்கேன். அப்பா காலத்துலேருந்தே அப்பாக்கே வாசிக்கணும்னு ஆசை. அந்த ஆசை எனக்கு இன்னும் நான் சின்ன குழந்தையா இருந்தேன். அப்போ அந்த இது முடியல. அந்த ஒரு ஆசீர்வாதத்தினால அவருடைய தவப்புதலுக்கு நான் வாசிக்கிற ஒரு பெரிய ஒரு கிடச்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இந்த அப்பாவோட பேரை சொல்லி இந்த சீர்காழி கோவிந்தராஜனார் சாலையை வந்து ஐயா முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்ததுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லோருக்கும் நமஸ்காரம், வணக்கம். முதலமைச்சர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர்களுக்கும் தமிழக அரசுக்கும் முதல்வர் வணக்கத்தை தெரிவித்துக்கூடிய டாக்டர் சீர்காழி பத்மஸ்ரீ சீர்காழி கோவிந்தராஜனுக்கு டாக்டர் சீர்காழி பத்மஸ்ரீ சீர்காழி கோவிந்தராஜன் பெயர் வைத்ததற்கு மாண்புமிகு முதலமைச்சருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறோம். நன்றி, வணக்கம். வயசுல இறந்துட்டாரு. அவர் ஃபுல்லா இன்னும் கொஞ்சம் வாழ்ந்திருந்தாருன்னா உலக சரித்திரமே பறிச்சிருப்பாரு. ரொம்ப எங்கேஜில் இறந்துட்டார். அதுவும் அவங்க புள்ள சிவசிதம்பரம் மடியிலேயே மயிலாப்பூர் பிள்ளையார் கோயிலான வந்து கொஞ்சம் அந்த இடத்துல தான் மறைஞ்சிட்டாரு. மறையும் போது கூட வாழ்க வையகம் என்று சொல்லி தான் அவர் மறைஞ்சாரு. உலகத்தை பற்றி தான் அவரோட கவலை. அவரோட பாட்டு வந்து உலகம் எங்கும் இப்போ நல்லா பிரதிபலிக்கிறது. ஈவன் எம்ஜிஆர் ஆல்சோ அவரை பற்றி அப்ரிஷியேட் பண்ணிக்கிறாரு. எம்ஜிஆர் படத்தில் நிறைய பாடினது நம்ம சீர்காழி கோவிந்தராஜன் சார். அதை ஃபாலோ பண்ணி நம்ம சிவசிதம்பரமும் இப்போ நல்லா டாக்டர்லையும் பண்ணுறாரு, இசையிலும் நல்லா பிரபலம் ஆகி கொண்டு வந்திருக்காரு. லண்டன் எல்லா இடமும் போயிருக்காரு. லண்டன், சிங்கப்பூர், மலேசியா. அவர் இன்னும் நல்லா பிரசித்தி பற்றி நல்லா இருக்கணுன்றது என்னோட வாழ்த்துக்கள். என்னோட பேர் புருஷோத்தமன். பீச் ரிசார்ட். எல்லாரும் குட் மார்னிங். கேக்குதா? இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான நாள். இன்னைக்கு நம்ம சீர்காழி கோவிந்தராஜ் அவர்கள் அவர் பேரில் ஒரு ஸ்ட்ரீட்டை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க குடும்பம் நம்ம ரொம்ப நாளாக தெரியும், ஒரு 30 இயர்ஸாக தெரியும். நான் அவங்க ஃபாதர் இருக்கும்போது அவர் வீட்டுக்கு போயிருக்கேன் சின்ன வேலை பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் சிவசிதம்பரம் வந்து எங்கள் யோகா ஃபேமிலியில் ஒரு குடும்பத்தில் வந்துட்டார். நாங்கள்லாம் யோகா ஃபேமிலி நிறைய பேர் அப்புறம் மெரினா பீச் யோகா ஃபேமிலியில் நிறைய பேர் வந்திருக்கோம். நாங்கள் டெய்லி யோகா பண்ணுற பீச்சில் அவரும் வந்து கலந்துப்பார், சிவசிதம்பரம் வச்சார். ஸோ ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி ஒரு பெரிய விஐபி வந்து எங்கள் யோகா ஃபேமிலியில் வந்து அவர் என் கூட யோகா பண்ணுறாரு. நாங்களாம் அதை கொடுத்து வைக்கணும். வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் தட். ஸோ ரொம்ப கொடுத்து வச்சோம் நாங்களாம். ஸோ அவர் நல்ல நீரோடி வாழ்க, நல்ல பேரும் புகழை எடுத்து நல்லா நீரோடி வாழணும். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட். படம் இதோட எடுத்துட்டு போயிடலாம், போர்டோட. நம்ம 2 பேருமா? ஆமாம், அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். சரி, ஓகே, வாங்க. பாலா நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு வேலை எதுவும் எடுக்கலையே. பாலா இரு இது இருக்கு பாலா. ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அவ்வளோதான். ஆனால் ஸ்டேஜ் பேர் எப்படி இருக்கும்?
ஓம் சாந்தி. வணக்கம். நம்ம எல்லாருடைய மனசுல நீங்காத இடம் பெற்றிருக்கக்கூடியவர் நம்முடைய அன்புக்குரிய மரியாதைக்குரிய இசைமணி சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள். அதனால இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லம் அமைந்திருக்கக்கூடிய இந்த சாலைக்கு அவருடைய பெயர் வைத்திருக்கிறதுக்கு நாங்க பெருமகிழ்ச்சி அடைகிறோம். தமிழர்கள் வாழும் வரைக்கும், தமிழர்கள் எங்கெல்லாம் இந்த உலகத்துல இருக்காங்களோ அந்த எல்லா இடங்கள்லையும் திரைப்பாடல்களும் பக்தி பாடல்களும் எங்கெல்லாம் ஒலிக்கிறதோ அங்க நம்ம எல்லாருடைய உள்ளத்துல அவர் கண்டிப்பாக என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருப்பார். நன்றி, வணக்கம். சரி 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 ஓகே. கல்லூரிக்கும் அன்பான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலாக நம்ம நன்றி சொல்ல வேண்டியது யாருக்கு அப்படின்னா, தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். என்ன பெரிய பெரிய மாமேதையை மதிச்சு அவர் அந்த சாலைக்கு, அவருடைய இல்லத்தின் அருகே உள்ள அந்த சாலை எங்களது கல்லூரி சார்பாக, ஏன்னா சீர்காழியை தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியுடைய முன்னாள் மாணவர். அந்த வகையில் கல்லூரி சார்பாக, எங்களது துறை சார்பாக நாங்கள் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சீர்காழி அப்படின்னு சொன்னாலே உலகம் அறிந்த ஒரு மாமேதை, பேர் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவருடைய பக்தி பாடல்கள் இன்றளவும் சரி என்றளவும் சரி உலகத்தில் உள்ள அத்தனை மூலை முடுக்குகளிலும் அவருடைய பக்தி பாடல்கள் இன்றளவும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது, என்றும் ஒலிக்கும். அப்பேற்பட்ட மாமேதை அவரை பற்றி இன்னும் சொல்லணும் அப்படின்னா, திருப்பாம்பரம் பாரம்பரியத்தினுடைய இசை வாரிசு திருப்பாம்பரம் சுவாமிநாத பிள்ளை மகாமேதை அவர்களுடைய சீடர். அவர் கூடவே இருந்து திருப்பாம்பரம் சாமிநாத பிள்ளை அவர்கள் நமது தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியிலே அவர் விரிவுரையாளராக ஏராளமான மாணாக்கர்களை உருவாக்கி இருக்கின்றார். அந்த வகையிலே சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் அவர் கூடவே இருந்து குருகுலவாசம் செய்து இந்த சாலையை திறந்திருப்பது நமக்கெல்லாம் தமிழக மக்களுக்கும் தமிழர்களுக்கும் மிகப்பெரிய மட்டற்ற மகிழ்ச்சி என்ற வகையிலே கல்லூரியின் சார்பாக, கல்லூரியின் அவர் முன்னாள் மாணவர் என்ற சார்பாக, எங்களது அத்துணை ஆசிரியர்கள் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியை தமிழக அரசுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நல்ல நாள் எங்களது இசைக்கலைஞர்களுக்கு, குறிப்பாக எங்களது மனமார்ந்த நன்றி. ஒரு மிகப்பெரிய உலக வித்வான் சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர்களுடைய பெயரில் தெரு திறந்ததற்கு எங்களது ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் மற்றும் எங்களது கல்லூரி முதல்வர் சார்பாக தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாதஸ்வர பரம்பரையில் வந்த சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர்களுக்கு முன்னாள் மாணவர் என்பது எங்களுக்கெல்லாம் மிக பெரிய பெருமை. ஐயா கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் எல்லோரும் சார்பாகவும் எங்களது மனமார்ந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் இந்த இனிய நாள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா சீர்காழி பெருமைமிகு கோவிந்தராஜன் அவர்கள் பெயரில் அவர்கள் வாழ்ந்த இந்த தெருவுக்கு சீர்காழி கோவிந்தராஜன் தெரு என்று பெயர் சூட்டிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இசை கலைஞர்கள் சார்பாகவும் எங்களது தமிழ்நாடு அரசு இசை கல்லூரி ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் சார்பாகவும் எங்களது மிக பெரும் நன்றியையும் வணக்கத்தையும் மீண்டும் ஒரு முறை தமிழக அரசுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் எல்லார் சார்பாகவும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். பேசலாமா? எனது பெயர் முரளி சுந்தரராஜன். எனக்கு சீர்காழி ஐயாவை 70களிலிருந்து தெரியும். எங்கள் 2 பேருக்கும் ஒரு
காமன் நண்பர் செல்வ கணபதின்னு, இஸ் ஃப்ரம் மலேசியா. அவர் வந்து எவ்ரி சஷ்டி அவர் இந்த ஊரில் இருந்தார்னா, சென்னையில் இருந்தா, அவர் மலேசியாக்காரர், சென்னையில் இருந்தார்னா சீர்காழியை கூப்பிட்டு 1 மணி நேரம் பாட சொல்லுவார். பாட்டுக்கு அப்புறம் அவர் வீட்டில் சாப்பாடு. அது எப்போ நானும் ஊரில் இருந்தால் அவங்க வீட்டில் எப்பவும் போய் சாப்பிடுவோம். இவர் பாட்டு கேட்டுட்டு, இவர் பாட்டு கேட்கறதுக்குன்னே எல்லாரும் துடிச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இந்த ஃபங்க்ஷன் எப்போ வரும்னு. ஏன்னா அப்பெல்லாம் ப்ரைவேட் கச்சேரிகள் அவ்வளோ கிடையாது. அப்போ இவர் வீட்டில் 1 மணி நேரம் ஒன்லி முருகன் பாடல்களாக பாடுவார். அமேசிங்காக இருக்கும். அப்போ சீர்காழி சிவசிதம்பரமும் சின்ன பையனாக கூட வருவார். அந்த நாட்கள்லாம் மறக்க முடியாது. எளிமைன்னா எளிமை. நான் வந்து அவரை ஒரு நாயன்மாராக தான் கருதுகிறேன். 64வது நாயன்மாராக தான் நான் கருதுகிறேன். அதே மாதிரி கேபி சுந்தராம்பாள் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன். நான் ட்ரினிட்டி மிரர் ஆர்கனைசேஷனில் ட்ரினிட்டி ஆர்ட்ஸ் ஃபெஸ்டிவல்னு நாங்கள் வருஷம் நடத்திட்டு இருக்கோம். ஒரு இசை நாட்டிய நிகழ்ச்சிகள்லாம் ஆதரிக்கிறோம். கடந்த 16 வருஷமாக நடத்திட்டு இருக்கோம். அதில் இவர் சீர்காழி சிவசிதம்பரம் எவ்ரி இயர் வந்து பாடுவார். தமிழ் இசைக்கு நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவரை பாட சொல்கிறோம். அந்த நினைவாக நாங்கள் எப்பவும் சீர்காழி கோவிந்தராஜனை எப்போவுமே நினச்சி அவரை போற்றி எவ்ரி இயர் அவரை பற்றி பேசுவோம். ஃபெஸ்டிவலில் இன்னி வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம். அவர் வந்து அவரும் கேபி சுந்தராம்பாளும் 2 பேரும், அவங்க பெண் இவர் ஆண், இவங்க 2 பேர் குரலும் விண்ணதிர பாடுவாங்க. அவங்க கூப்பிட்டா முருகன் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாத தவிச்சிட்டு ஓடி வருவார். இவங்க இங்கே கூப்பிடுவாங்க, அவர் அந்த பக்கம் கூப்பிடுவார். நடுவில் மாட்டிட்டு 2 பேருக்கும் பதில் சொல்ல முடியாத அவர் மேலே நின்று பார்த்து சிரிப்பார். அந்த மாதிரி ஒரு பாட்டு வாழ்க. அவர் பேரில் இன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது வந்து கலைஞர் குடும்பத்துக்கும் பெருமை, சீர்காழி குடும்பத்துக்கும் பெருமை. வாழ்க தமிழ், வாழ்க சீர்காழி ஐயா அவர்களின் புகழ். தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியில் விரிவுரையாளராக பணியாற்றி வருகிறேன். இந்த கல்லூரியில் இசை மேதை, எல்லோராலும் போற்றக்கூடிய பாராட்டக்கூடிய உயர் மதிப்பிற்குரிய ஐயா சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் பணியாற்றிய இசைக்கல்லூரியில் நான் பணிபுரிவது மிகவும் ஒரு மகிழ்ச்சி அளிக்கிறது. ஐயா அவர்கள் வெண்கல குரலுக்கு சொந்தமானவர், அனைவரும் அறிந்த ஒரு விஷயம். அவர் பாடிய உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது அப்படிங்கிற மாதிரி. நன்றி, வணக்கம். ஓகே, தமிழ் இசையின் தெய்வீக குரலாக திகழும் டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களின் பெயரில் இந்த தெரு வைத்திருப்பதன் காரணமாக இளைய தலைமுறைகள் பலருக்கும் ஒரு ஊக்குவிக்கமாக, அவருடைய ஞாபகார்த்தமாக இருக்கும். அது நடைபெற்ற காரணமாக இருந்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குடும்பத்தின் சார்பாக, ரசிகர்களின் சார்பாக, அனைவரின் சார்பாக. மேலும் இந்த தமிழிசையை மேலே சபாக்களில் மட்டும் இல்லாமல் பட்டி தொட்டி எல்லாம், தெருக்கள் எல்லா இடத்துக்கும் எடுத்து சென்ற பெருமையை அவருக்கே சேரும். சீர்காழியின் புகழ் உங்க வாழ்க வாழ்க. இறந்துண்டு வாழ்வதிலும் இறப்போக்கு ஈதலிலும் இறந்துண்டு வாழ்வதிலும் இன்பம் உண்டாவதி
நாவினில் உதிக்க கணபதியே வருவாய். ஏழு சுரங்களில் நானின்றி பாட எங்குமே இன்பம் பொங்கியே ஓட. ஏழு சுரங்களில் நானிசை பாட எங்குமே இன்பம் பொங்கியே ஓட. தாளமும் பாவமும் ததும்பி கூத்தாட. தூக்கிய துதிக்கை வாழ்த்துக்கள் தூக்கி உள்ளத்தில் அமர்ந்திருக்கும் ஓங்கார தனி பொருள். உள்ளத்தில் அமர்ந்திருக்கும் ஓங்கார தனி பொருள். கடவுள் கணேசனை நினை. உமையாள் திருமகனை போரானை கற்பகத்தை பேணினாள். வாராத புத்தி வரும் வித்தை வரும் உத்திரதன். துளி போட்டு பழியின்றி வேலனவன் திகைத்தான் நினைத்தான். மறந்துவிட்டு அண்ணனையே நினைத்தான். மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான். மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான். பிள்ளையா துளி போட்டு செயலது போய் தொட இல்லை. ஆட்டம் என்ன பாட்டம் என்ன அனைத்தும் சிந்தித்தும் அவன் அசைந்து வர அருள்மணிகள் அவன் அசைந்து வர அருள்மணிகள் ஒலிக்கும். Lifestyle presenting VG Enrichment Tower 2 and 6. மேடம் சைடுல மேடம் சைடுல மேம் சைடுல வாங்க. கொஞ்சம் பின்னாடி வாங்க பின்னாடி வாங்க கொஞ்சம் பின்னாடி வாங்க. வரல வரல சரி அப்படியேங்க அப்படியேங்க மேம் மேமுங்க மேம். கொஞ்சம் பின்னாடி வந்துடுறேண்ணா அப்பலாம் வரலண்ணா. சார் கொஞ்சம் பின்னாடி வந்துடுங்க சார் ப்ளீஸ் சார். சார் பின்னாடி வாங்க பின்னாடி வாங்க சார் பின்னாடி வாங்க சார். சார் ஆமாம் ரொம்ப பெரிய குரூப் சார் அது கொஞ்சம் பின்னாடி வாங்க சார். இங்கே பாருங்க இங்கே பாருங்க.
பாருங்க. பின்னாடி வந்து எவ்வளோ தப்பு தெரியுதா? ஃப்ரேமே வரல பாரு. அப்போ குரூப் பெருசாக போயிடுதுல்ல. ஓகே ஓகே அமிச்சிடும். ஓகே சார். சார் சார் அண்ணா அண்ணா சார் இங்க பாருங்க அப்படியே. சார் அப்படியே பக்கத்துல வந்துருங்க. கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி 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 வராதீங்க சார். கொஞ்சம் பின்னாடி வந்து வெயிட் பண்ணுங்க சார். சார் வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. இங்க பாங்க இங்க பாங்க. ஓகே சார் தேங்க்யூ. சார் கொஞ்சம் முடிச்சிடும் சார். சார் எடுத்துருங்க. யா சார். மேம் இங்க பாருங்க. மேம் இங்க பாருங்க. ஓகே சார். கொஞ்சம் பின்னாடி வாங்க சார். ஓகே ஓகே சார் தேங்க்யூ. சார் கொஞ்சம் பின்னாடி சார். இருங்க இருங்க அப்படியே இருங்க அப்படியே நில்லுங்க. சரிங்க வாங்க. எக்ஸ்ட்ரா ஓகே சொல்லிடுறா. ஓகே சார். எனக்கு ஓகே தான். ஓகே சார். மேம் கிட்ட வாங்க மேம். வெயில் இருக்குங்க. ஓகே அடையுங்க. ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் அடையுங்க அப்படியே இருங்க. எரியுது. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மேம் இங்க பாருங்க. அவங்களதான் ஜெகதீஷ் சார். ரெடி சார். சார் ரெடி. ஒரு ஷாட் சார்.
ஓகேடா ஓகே சேனல்லாம் இல்லைப்பா பர்சனலாக பண்ணிட்டு ஃபேமிலி இந்த பெயர் பலகை இன்று மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த கிழக்கு வட்டச்சாலையை சீர்காழி கோவிந்தராஜன் சாலை என்று நாட்டிற்கு அர்ப்பணித்திருக்கின்றார்கள். இது தமிழ் உலகத்திற்கும் தமிழிசை உலகத்திற்கும் ஒரு தமிழுக்காக உழைத்தவரின் வெற்றிக்கு கிடைத்த பரிசாக அந்த அருமை உணர்ந்தவர்கள் தான் இதை செய்ய முடியும். அப்படி அவங்க செய்ததால இன்னைக்கு 3 பேர் போற்றப்பட்டிருக்கிறார்கள். என்னுடைய தந்தையார் பெயரால் கிழக்கு வட்டச்சாலை சீர்காழி கோவிந்தராஜன் சாலையாகி இருக்கிறது. மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் ஐயா பெயரில் ஒரு சாலையும், இசைத்தென்றல் திருச்சி லோகநாதன் ஐயா தமிழ் திரையுலகத்தின் முதல் பின்னணி பாடகர் அவரது பெயரால் ஒரு சாலையும், மொத்தம் 3 சாலைகளை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்று தினம் அர்ப்பணித்திருக்கின்றார்கள். அது ரொம்ப போற்ற தகுந்த ஒரு விஷயம். அதுக்காக என்னுடைய உளமார்ந்த நன்றிகளது வணக்கங்களை தமிழ்நாடு அரசுக்கும் போற்றுதலுக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் தா வேலு அவர்களுக்கும், முத்தமிழ் பேரவை செயலர் போற்றுதலுக்குரிய ராமானுஜம் ஐயா அவர்களுக்கும், இந்த விஷயம் நடைபெறணும்னு ஆவலாக பல ஆண்டுகளாக ஏங்கிக் கொண்டிருந்த ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் இந்த நல்ல நாளில், இந்த நல்ல தருணத்தில் இந்த பெயர் பலகையின் முன் பெருமையோடு நின்று என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க, என் தந்தையாரின் பிரார்த்தனையான உலகம் வாழ்க என்று சொல்லி விடைபெற மனமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.